மணாலி. இந்த வீடியோ மூலமா மணாலிக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் இல்லாம எப்படி சுத்தி பார்க்கறதுங்கறத பத்தியும், அங்க எங்க ஸ்டே பண்றது, என்னென்ன லொகேஷன்ஸ் இருக்குது, எப்படி எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளார சுத்தி பார்க்கலாங்கிறத டீடைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா கொடுத்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க மணாலியை சுத்தி பார்க்கலாம். என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுல? நம்ம கூட்டம் தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு இடங்க. இன்னைக்கு அங்க இருந்து தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு மணாலி. பனி மூடிய மலை சிகரங்கள், பச்சை பசேல்ன பைன் மர காடுகள், எண்ணில் அடங்காத இயற்கை அழகு, மகிழ்ச்சி தரும் சாகச விளையாட்டுகள், இப்படி நிறைய சிறப்புகளை கொண்ட ஊர் தான் இந்த மனதை மயக்கும் மணாலி. வருஷம் 365 நாளும் ஸ்னோல விளையாட சிறந்த ஊர்னா அது இந்த மணாலிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்பிடுங்க. இந்த வீடியோ மூலமா மணாலிக்கு எந்த ஒரு பேக்கேஜும் இல்லாம ஃபேமிலியா ஒரு ட்ரிப், அதுவும் லோ பட்ஜெட்ல எப்படி போலாங்கிறத பார்க்கலாம். பொதுவா நம்ம பட்ஜெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்னு ஸ்டே பண்றதுலயும் தான். இந்த மணாலிக்கு சென்னையில இருந்து டெல்லிக்கு ட்ரெயின் இல்லைன்னா ஃபிளைட்ல வந்து இறங்கிட்டு டெல்லியில இருந்து கேப் இல்லைன்னா பஸ் மூலியமா ஒரு 15 மணி நேரம் டிராவல்ல ரீச் பண்ணிடலாம். மணாலிக்கு நியர்பை ஏர்போர்ட் குல்லு. ஸோ நம்ம டெல்லியில இருந்து குல்லுக்கு ஃபிளைட் மூலியமாவும் வரலாம். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரிப்பா இருக்குங்க. நாங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு வழக்கம் போல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல, அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணோமே. ஹாய், டைம் சரியா 6:45 ஆகுதுங்க. நாங்க இப்போ இட்டாச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல, அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்ல நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தாங்க நாக்பூர் வரைக்கும் இருக்குது. நாக்பூரை தாண்டினதுக்கு அப்புறம் லைட்டா சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இந்த அவுட்ஃபிட். சுமார் 33 மணி நேரங்க, கிட்டத்தட்ட 1.5 நாள் டிராவல் பண்ணி டெல்லிக்கு ரீச் ஆயிட்டோம். பார்த்து ஓகே ஓகே ஓகே. நாங்க இந்த மணாலிக்கு மட்டும் இல்லாம டெல்லி, அம்ரிஸ்டர், சிம்லா, ஆக்ரா, இப்படி 4 லொகேஷன்ஸ்க்குமே ஒரு லாங் ட்ரிப்பா 12 நாள்ல பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கோமே. இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா இந்த வீடியோவை மணாலிக்கு மட்டும் சுத்தி பார்க்க போறவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ரூட் பொறுத்த வரைக்கும் பெருசா கன்ஃபியூஷன் இல்லைங்க. நாங்க சிம்லால இருந்து பஸ் ஏறி மணாலிக்கு போனோம். நீங்க டைரக்டா டெல்லியில இருந்தே பஸ் ஏறி மணாலிக்கு போகலாம். ஆனா டெல்லியில இருந்து மணாலிக்கு 500 கிலோமீட்டர் தூரம். டிராவலிங் டைம் பாத்தீங்கன்னா 13 இருந்து 15 மணி நேரம் ஆகும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டைம் 2:30 மணி ஆகுது. நாங்கள் மண்டியை நோக்கி போயிட்டே இருக்கோம். இப்போதான் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடி கபாசிட்டி ஏரியாவில் லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போ நாங்க பிலாஸ்பூர் தாண்டி சுந்தர் நகர் வழியா போய்கிட்டே இருக்கோங்க. குறிப்பிட்டு இந்த ஏரியாவோட பேரெல்லாம் சொல்றதுக்கான காரணமே, டெல்லியில இருந்து மணாலிக்கு போற பஸ்ஸும் சிம்லால இருந்து மணாலிக்கு போற பஸ்ஸும் இந்த பிலாஸ்பூர்ங்கிற ஜங்ஷன்ல மீட் ஆகி இங்கிருந்து மண்டி வழியா ஒரே ரூட்ல தான் டிராவல் பண்ணுமே. நாங்க ஷார்ப்பா 3 o'clockலாம் மண்டி ISBT பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் மணாலிக்கு மலையே ஏற போறோமே. மனசுக்குள்ள எங்க பஸ்ஸுக்குள்ளரையே வாந்தி எடுத்துருவோமோ அப்படின்ற பயம் வேற. ஸோ சேஃப்டிக்கு ஆளுக்கு ஒரு கேரி பேக்கை கையில வச்சுக்கிட்டு அலர்ட்டா இருந்தோம். இப்போ டைமு 3:15. நாங்கள் மண்டியை கிராஸ் பண்ணியாச்சு. மணாலி மலையில் ஏறவும் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போகிற ரூட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதிர்பார்த்ததை விட இந்த ரூட் ரொம்பவே சூப்பராகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நாங்கள் மலை ஏறுறோம், ஆனால் ஏறுற மாதிரி ஃபீலே இல்லை. ஏன் அப்படி? அதுக்கு காரணம் இந்த ரூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே சீராக சமதளமாக மேலே ஏறதால நம்மளுக்கு மலை ஏறுற ஃபீலே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹேர்பின் வென்ற ஒன்று இங்கே இல்லவே இல்லை. அதனால வாந்தி எடுக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஹேர்பின் பென்ஸே இல்லாமல் எப்படி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு டிராவல் பண்ண முடியும்? சும்மா ஏதாவது போய் சொல்லாதீங்க.
இந்த மணாலிக்கு போகிற ரோட்ஸ் ஒரு காலத்தில் நீ சொன்ன மாதிரி நிறைய ஹேர்பின் பெண்டோட ரொம்ப டஃப்பான ட்ராவலாக தான் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் இங்கே தோண்டப்பட்ட சின்னதும் பெருசுமா 50 மீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரமுள்ள ஏகப்பட்ட டனல்வேஸ் இந்த பயணத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. ஒரு நாட்டுக்கு கவர்மெண்ட்டும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் எந்த அளவுக்கு முக்கியன்றதை இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது எங்களால் உணர முடிஞ்சுது. சுமார் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் குழு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த குழுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் வின்டரில் கிடையாது, சம்மரில். இங்கே தான் வேர்ல்டு ஃபேமஸான ரிவர் ராஃப்டிங்கை என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட்டிங், ஜிப் லைன், பேராகிளைடிங், இன்னும் நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இந்த குழு. இந்த குழு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வர கடைகளில் நிறைய நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் தான் இந்த கடைகளோட ஐடென்டிஃபிகேஷன். அது எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதர் ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்பரை வச்சு தான் அந்த கடைகளை கண்டுபிடிச்சி அந்த கடைகளுக்கு போய் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் விளையாட முடியும். ஹை, நம்ம குழு வந்துட்டோமா? அதான் ரொம்ப குளிருது போல. இங்க பஸ் ஒரு ½ an hourக்கு வெயிட் பண்ணோம்னு சொன்னாங்க. இந்த குழு பஸ் ஸ்டாண்ட்லயே ஃப்ரீ டாய்லெட் வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டி செம்ம ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற கடையிலேயே டீ குடிக்க போனோங்க. டீ குடிக்கும் போது மணாலில கார் புக்கிங் பத்தி ஜஸ்ட் விசாரிச்சோம். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான் எங்களை ஹாப்பி மூடுக்கு கொண்டு போயிடுச்சு. அது என்னன்னா, இந்த வருஷத்தோடைய பெஸ்ட் ஸ்னோஃபால் இப்போ மணாலியில போய்கிட்டே இருக்கு, நீங்க ரொம்ப லக்கியான டூரிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், சின்ராச கையில பிடிக்க முடியல. எப்படா இந்த பஸ்ஸை எடுப்பாங்கன்னு ஆர்வத்திலே உட்காந்துட்டு இருந்தோம். பஸ்ஸும் சொன்ன டைமுக்கு ½ an hourல எடுத்துட்டாங்க. சரிம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. ஆல்ரெடி வீடியோ 7 நிமிஷம் ஓடிடுச்சு. இன்னும் நம்ம ட்ராவல் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். எப்போ தான் நம்ம இந்த மணாலியை நம்ம வியூவர்ஸுக்கு சுற்றி காட்ட போகிறோம்? கொஞ்சம் மற்ற யூடியூபர்ஸோட ட்ராவலிங் விளாக்ஸையும் பாரு. அங்கே ஏறினோம், இங்கே இறங்கிட்டோம், இங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், இப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தான் இன்ஃபர்மேஷன்ற பேரில் வளன்னு பேசிட்டு. இதுதான் மற்ற வீடியோஸ்க்கும் நம்ம வீடியோஸ்க்கும் உள்ள வித்தியாசமே. பேக்கேஜில் போகிறவங்களுக்கு லொக்கேஷன்ஸ் மட்டும் சொன்னால் போதும். ஆனால் நம்மள மாதிரி இண்டிவிஜுவலாக போகிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சும்மா வீட்டில் உட்காந்து 10 சேனலுடைய வீடியோஸை பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ போடுறவங்க நம்ம கிடையாது. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம எப்போவுமே எந்த ஒரு பேக்கேஜும் போகாமல் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச மொத்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம ட்ராவலில் நமக்கு கிடைச்ச அனுபவத்தையும் கம்பேர் பண்ணி எது சரியான தகவலோ அதை மட்டும்தான் ஷேர் பண்ணுறோமே. இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ண நம்மளையே மணாலியில் எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க. இந்த மாதிரி தகவல்களை சேர்த்து நம்ம ஷேர் பண்ணாதான் மணாலிக்கு இண்டிவிஜுவலாக ட்ரிப் போகிறவங்களுக்கு பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ண பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோ ஏன், நம்ம இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமே. இந்த பஸ் டிக்கெட்டு HRTC, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆப் மூலமா நம்ம மொபைல்லையே ஈஸியாக புக் பண்ணிக்கிட்டோம். இந்த டிக்கெட்ல கூட ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ள டிராவல் பண்ற லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்கு ½ ரேட் கன்செஷன் இருக்கு. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ வீடியோட லென்த்தை பத்தி யோசிக்க வேண்டாம். தேவைப்படுற தகவல்களை கொடுத்தோங்கிற திருப்தி நமக்கு கிடைச்சா போதும். ஓகேவா? நாங்கள் சுமார் 7 மணிக்கெலாம் மணாலி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இறங்கின பஸ் ஸ்டாப் பேர் ISBT பஸ் ஸ்டாண்ட், அதாவது இங்கே சர்க்காரி பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்ததால் தான் இங்கே இறங்கணும். இதுவே வால்வோ பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கீழே கொஞ்சம் அவுட்டரில் வால்வோ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் இறக்கி விடுவாங்க. சரிப்பா, இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் மணாலி பஸ் ஸ்டாண்ட். இது அப்படியே மால் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதுதான் மால் ரோடு, ஓகேங்களா? இந்த மணாலியோட மெயின் பஸார். நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஹெவி ஸ்னோஃபால் வந்திருக்கும் போல இருக்குது. திரும்புகிற பக்கம்லாம் ஸ்னோ, வர வண்டியெல்லாம் 1/2 ரோடு மண்ணு கொட்டின மாதிரி ஸ்னோவால் ஃபில்லாகி போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஸ்னோ கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ மொபைலில் பார்த்தா வெதர் -18 காட்டுது. ஆனால் -8 இருக்க மாதிரி தெரியல, ஒரு -1 or 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் இந்த மால் ரோடுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸில் தான் இருக்குது. நடந்து போகிற வழியில் பார்க் பண்ணியிருக்கிற வண்டிங்க, மரம், பில்டிங்ஸ்னு இப்படி எங்கே பார்த்தாலும் ஸ்னோ தான். இதுதான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கிற ரூம், ஹோட்டல் மார்பிள்ல, ரூம் நம்பர் 6. ஒரு 10க்கு 10 ரூம்.
ஓரளவுக்கு ஒரு 4 பேருக்கு என்ன சொல்றது தங்கலாம் நல்லா தான் இருக்கு. இது என்ன ஒரு பெரிய ஒரு டிராபேக்னாக்கா ஹீட்டர் மட்டும் நம்ம தான் பே பண்ணி வாங்கிக்கணும். ரீச் ஆகி ஒரு 1/2 hour தான் ஆகுது. டிஃபன் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் மால் ரோட் மணாலி காஸ்ட்லி பஜார். ஆக்சுவலாக மால் ரோடு பேர் இருந்தாலே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது. இங்கேயும் எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ இந்த மால் ரோடை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டிங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. ரோட்டில் ஃபுட் ரேட் விசாரிச்சு பார்த்தேன், ரொம்பவே காஸ்ட்லி. சாதாரணமாக ஒரு ரைஸு 350 ரூபா 400 ரூபான்னு கூச்சப்படாமல் போட்டுருக்கானுங்க. அதனால தான் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலில் வாங்கிடலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஹோட்டலில் தான் டின்னர் வாங்குறேன். பாரு ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஹாய், இதுதான் எங்களுடைய நைட்டு டின்னர். சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, தந்தூரி. இது பயங்கர குளிருங்க, மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ குளிர் தாக்கு பிடிக்கவே முடியல, ரூம்குள்ளார கூட உட்கார முடியல. ஸோ அதனால எல்லோரும் இப்படியே ஹீட்டர் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றோம். இதுதான் எங்கள் மணாலி ட்ரிப்போடைய டே 1. லாங் ட்ராவலுங்க. ஸோ டயர்டில் கம்முன்னு படுத்து தூங்கியாச்சு. இன்னைக்கு தேதி என்னவோ ஜனவரி 17, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1. நாங்கள் முட்டாளாக்கப்பட்ட தினம். இப்படியெல்லாம் இங்கே வந்து ஏமாறுவோன்னு நினச்சே பார்க்கல. போட்ட பிளான் எல்லாம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மணாலியிலே டே 2. நாங்கள் காலையிலே ரீஃப்ரெஷ் ஆகி எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ டைம் 9 மணி ஆகுது. இன்றைக்கி நாங்கள் சிர்ஷு வேலி, அட்டல் டனல், சோலாங் வேலி இதுதான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நேற்று நைட்டு ஹெவி ஸ்னோஃபால்ன்றதால சிர்ஷு வேலிக்கு ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கும், அதனால் போக முடியாது. முடிஞ்சால் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு டிரைவர் சொன்னார். ஆனால் சோலாங் வேலி வரைக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. எப்படி அமைய போது தெரில. ஃபஸ்ட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். ஏன்னா எங்களுக்கு இங்கே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் ஒன்று கிடச்சிது. ஸோ அங்கே இட்லி தோசைலாம் இருக்குது. நேற்று நைட்டே பார்த்துட்டோம். ஆனால் போகிற வழியில் அதே சவுத் இந்தியன் ஹோட்டல் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இங்கே சாப்பிட்டு போகலான்னு இப்போ ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கோம். இதான் மால் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கத்துலேயே மெட்ராஸ் காஃபே அப்படின்ற பேரில் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே வேற ஒன்றும் இல்லை, இட்லி தோசை மட்டும் தான் கிடைக்குது. ஆனால் அதுலேயே நிறைய வெரைட்டி. சாம்பார் சூப்பராக இருக்குது, கார சட்னி அல்டிமேட். டைனிங் ரூம் போய் வச்சிட்டு ஆனால் 2 அதுல சுற்றி எவ்வளோ ஸ்னோ இருக்குது மரத்துல எல்லாம். இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தப்போ காலையில் வாயிலேருந்து ஒரே புகையாக வந்துச்சு. நான் இப்போ பேசும்போது உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? நான் பேசும்போது புகையாக வருது பாருங்க வாயிலேருந்து. அந்த கார் ஸ்லோ எடுத்துட்டு ஷார்ப்பாக 10 மணிக்கெல்லாம் வேன் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 8 மணிக்கே ரெடி ஆகிட்டோம். பட் இந்த வேன் டிரைவர் தான் மால் ரோட்லேருந்து சோலாங் வேலி, அட்டல் டனல், சிசு வேலி இது எல்லாமே ஒரே ரூட்டில் 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ 10 மணிக்கு போனாலே கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதாங்க இவ்வளோ லேட்டாக கிளம்பிட்டோம். நாங்கள் வேன் ஏறிட்டோம். ஆக்சுவலாக இந்த வேனு ஹோட்டல்லே சொல்லி புக் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி சோலாங் வேலி கண்டிப்பாக போயிடலாம். ஆனால் சிர்ஷு வேலி போகிற டவுட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே ஐஸ் அதிகமாக இருக்கிறதுல ஸ்கேட்டிங் அதிகமாக இருக்கும், அதனால் வண்டி எதுவும் அலோவ் பண்ணுறது இல்லையா. ஒருவேளை அலோவ் பண்ணால் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சிர்ஷு வேலி போயிட்டு வந்தோன்னா 5000 to 6000 ஆகுமா. அதுவே நம்ம சோலாங் வேலி மட்டும் போகிறதா இருந்தால் இந்த வேனுக்கு 3500 ரூபான்னு சொல்லியிருக்காரு. இந்த சோலாங் வேலிங்கிறது மணாலி சிட்டி பக்கத்தில் இருக்கிற ஸ்னோஃபால் அதிகமாக வர இடம். மால் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நாங்கள் வண்டி ஏறி உட்காந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தாங்க போயிருப்போமே. அதுக்குள்ளர பயங்கர டிராஃபிக். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் அங்கே தான் இருக்கிறோம். இப்போலாம் ஒரு 100 மீட்டர் கூட மூவ் பண்ணிக்க மாட்டோம், அவ்வளோ டிராஃபிக்கு. பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே டிராஃபிக். அதுக்கப்புறம் தான் எங்கள் வண்டி மூவ் ஆகவே ஆரம்பிச்சுது. போகிற வழியெல்லாம் ஏகப்பட்ட ஸ்னோ சூட், ஷூஸ் இதெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குற கடைகள் இருந்துச்சுங்க. இந்த கடைகளுக்கெல்லாம் பேருன்னு எதுவும் கிடையாது, நம்பர் மட்டும்தான் அடையாளமே. இதுக்கு முன்னாடி ஸ்னோ இருக்கிற ஏரியாவுக்கு ட்ரிப்பு போன எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெயில் அடிக்கிற டைமில் ஸ்னோ ட்ரெஸ்லாம் தேவைப்படாது, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்வெட்டர் ஜெர்க்கினே போதுமானதுன்னு யோசிச்சு எங்களுக்கு ஸ்னோ சூட்லாம் எதுவுமே ரெண்ட்டுக்கு வேண்டாங்க, வண்டியை நேராக சோலாங் வேலியில் விட்டு எங்களை ட்ராப் பண்ணிட்டாலே போதும்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டோம். அதையும் மீறி அவர் ஒரு கடையில் நிப்பாட்டி எங்களை கம்பல் பண்ணி இந்த ஸ்னோ சூட்டையும் வாங்க வச்சிட்டாரு. வணக்கம்.
நாங்கள் வந்து சோலாங் வேலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 o'clock சொல்லி வேன் ஒன்று புக் பண்ணியிருந்தோங்க. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே தான் எங்களுக்கு அதையும் புக் பண்ணி கொடுத்தாங்க, டெம்போ ட்ராவலர். என்னாச்சுன்னா டிராஃபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தான் நாங்கள் இந்த ரோட்டில் வந்திருந்தோமே. வழியிலே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்னோ சூட் போட்டால் மட்டும்தான் உங்களால் அங்கே வந்து ஸ்னோ இருக்கிற ஏரியா பக்கம் கொண்டு போக முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை நல்லா பிரைன் வாஷ் பண்ணி இந்த ஸ்னோ சூட்டையுமே வந்து போட வச்சுட்டாங்க. இந்த ஸ்னோ சூட் வித் ஷூஸ் ரெண்ட்டுக்கு 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிற ஐடியால இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன் பிட்வீன்ல இந்த டிரைவர் அண்ணா யாருக்கோ போனை போட்டு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் ஆன பஹாரியில எங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனைக்கும் பேசுற ஆளு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, இதோ பக்கத்துல எல்லோ ஜெர்கின் போட்டிருக்கிற ஆள் கிட்டதான். ஏதோ சரியில்லாத மாதிரியே எங்களுக்கு தோண ஆரம்பிச்சதுங்க. ஸோ ஸ்னோ சூட்டுக்கான பேமெண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தரோன்னு சொன்னதுக்கு டிரைவர் ஒத்துக்கவே இல்லை. அதையும் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் 12 பேருக்கும் சேர்த்து 1800 ரூபாய் ஜிபேவும் பண்ண வச்சிட்டாரு. இதை போட வச்சு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் சோலாங் வேலிக்கு வந்துட்டு நீங்கள் வர இந்த டெம்போ ட்ராவலர் வந்து போகாது, அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு வண்டி ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு புக் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, ஸ்னோ சூட்டுக்கு நாங்கள் பே பண்ணுற வரைக்கும் டிரைவர் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த அந்த மஞ்சள் சட்டைக்காரன் இப்போ சடனாக எங்ககிட்ட நேரில் வந்து பேச ஆரம்பிச்சான். இதுக்கு மேலெல்லாம் டெம்போ டிராவலர் சோலாங் வேலிக்கு போக அலோடு இல்லப்பா, நீங்க தனியா வேற ஒரு வண்டி ரெண்டுக்கு எடுத்து தான் போக முடியுமே, அதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வீதம் 12000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா தரணும்னு சொன்னான். நான் உடனே டிரைவர் கிட்ட, அவர் யாரு, எங்ககிட்ட ஏன் அவரை பேச வைக்கிறீங்க, நீங்க காலையில என்ன சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, சோலாங்கவேலி வரைக்கும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், முடிஞ்சா அட்டல் டனல் சிசு வேலை வரைக்கும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ வந்து முடியாதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இந்த ஸ்னோ சூட் ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி காட்டி இந்த டிரைவர் இப்போ கொஞ்சம் ரூடா, நான் ஜஸ்ட்டு டிரைவர் மட்டும்தான், என் வண்டியே இதுக்கு மேலே அலோவ் பண்ணல, நான் போகலை, நீங்கள் எங்கிட்டயா புக் பண்ணீங்க, யார்கிட்ட புக் பண்ணீங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. அப்போது நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, சரி ஓகே நாங்கள் புக் பண்ணவங்ககிட்டே நாங்கள் பேமெண்ட் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேனை விட்டு இறங்கிட்டு ஹோட்டல்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் அதுக்கு மேலே. ஆக்சுவலாக இந்த மார்பிளி ஹோட்டல்காரனும் இந்த டிரைவர்லாம் கூட்டு கிளவானீங்க, எங்ககிட்ட இருக்க கடைசி அமௌண்ட் வரைக்கும் எப்படியாவது சொரணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு நல்லா புரிஞ்சுது. பயங்கரமாக சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசியும் இவங்கக்கிட்ட வந்து இவனுங்க எல்லாரும் ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்கிறத தான் வந்துட்டு சரிங்கிற மாதிரி வந்து பேசுனாங்க. நம்மக்கிட்ட நல்லாவே பணம் வந்து ஈஸியாக கறக்குறாங்க, நல்ல ட்ரிக்கு தெரியுது அவங்கக்கிட்ட. ஸ்னோ சூட் வாங்க எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த கூத்தெல்லாம் நடந்து முடிய கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டைமு 1:30 தாண்டிடுச்சு. எங்கள் லக்கேஜ் வேறு ஹோட்டலில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஹோட்டல்கார பேச்சை கேட்குறத தவிர வேறு வழியே எங்களுக்கு தெரியல. இவனுங்களை நம்பி இதுக்கு மேலே 12000 ரூபா கொடுத்து சோலாங் வேலி போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா அங்கே என்ன பஞ்சாயத்து வச்சுருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த யூஸ் பண்ணாத ஸ்னோ சூட்டுக்கான ரெண்ட்டில் பாதியாவது ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கடைக்காரனே கேட்டோம். அவனுங்களும் இவங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஸோ 1 பைசாவோட ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, போகாத ஊருக்கு யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து ரெண்ட்டு கொடுத்துட்டு வேஸ்ட்டாக ரூமுக்கு திரும்பி வந்தோம். ஹாய் பங்கு. சோலாங் வேலி இன்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், அது அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே அந்த பிளானில் லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணி இப்போ நாங்கள் ஹடிம்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹடிம்பா டெம்பிள் ரைட்? ஹடிம்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். பேசும்போதே உதறுது எனக்கு, குளிரில். இது நாங்கள் தங்கின ரூம் வந்து ஜஸ்ட் 850 மீட்டர்ஸ் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷம் நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஆன் தி வேல ஒரு ஹோட்டல்ல எங்களோட லஞ்சையும் முடிச்சுட்டு மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சோம். போற வழியிலெல்லாம் அங்கங்க ஹடிம்பா கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னெல்லாம் போர்டு இருக்கும். இது கார்ல போய் ரீச் பண்றவங்களுக்கு. ஆனா நடந்து போறவங்களுக்கு மால் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இதுதாங்க ஹடிம்பா டெம்பிளோடைய பார்க்கிங் ஏரியா. இது பக்கத்துலேயே நமக்கு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோவிலுக்கு போகிறவங்க இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் போகணுமே. சரி வாங்க போகலாம். இந்த ஹடிம்பா கோயிலுங்கிறது மணாலி சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன மலை குன்றுக்கு உச்சியில இருக்கிற கோவிலுங்க. ஆனா சுத்தி பைன் மர காடுகளால சூழப்பட்டு ஸ்னோவோட பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. எஸ், நாங்கள் இப்போ மணாலிலேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் ஹடிம்பா கோவிலில் தாங்க இருக்கிறோமே. இந்த இடம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ், கொஞ்சம் கடினமான ஸ்டெப்ஸ் தான், ஏறி தான் கஷ்டப்பட்டு வந்தாகணும். இந்த கோயிலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ்,
ரோஜா படத்துல அரவிந்த் சுவாமி கிட்னாப் சீன் வரும்ல, அந்த இடம் தான் இது. ஆக்சுவலா புராண கதைப்படி ஹடிம்பாங்கிறவங்க மகாபாரதத்துல வர பீமனுடைய மனைவின்னு சொல்லப்படுது. கிபி 1553 வருஷம் மகாராஜா பகதூர் சிங் இவங்களை வன தேவதையா பாவிச்சு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோயிலுடைய தரிசன டைம் காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். சரி வாங்க இப்ப இந்த கோயிலை போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அடியம்பா டெம்பிளுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம். பாய். இந்த கோயிலுக்கு என்ட்ரி டிக்கெட்னு எதுவும் கிடையாது. நாங்க போகும்போது சரியான கூட்டங்க. ஒரு வழியா கியூல நின்று சாமி கும்பிட்டு சுமார் 4:30 மணிக்கெல்லாம் வெளியில வந்துட்டோம். அடுத்ததா மால் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வன்விஹார் நேஷனல் பார்க், அதாவது மணாலியுடைய ஜூக்கு கிளம்பினோம். பட் ஆன் த வேல பர்ச்சேசிங்ல மும்பரமா இறங்கிட்டதால ஜூ போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போய் பூட்டின கேட்டை தான் பார்க்க முடிஞ்சது. நாம இப்ப பார்க்க வந்திருக்கிற இடம் வனவிஹார். இந்த இடம் மால் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. இதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. ஏன் வர முடியல சொல்லு? ஏன் வர முடியலன்னா நாங்க வர நேரம் ஜூ பூட்டிடுச்சு, பூட்டி கிடந்தது. ஓகே ஓகே ஓகே. எவன் உனக்கு ராத்திரியில் ஜூ ஓப்பன் பண்ணி வைக்கிறான்? ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஜூ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த வாட்டி இதை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் மணாலி வந்தோம்னால தான் கண்டிப்பா இதே ஒரு வாட்டி விசிட் பண்ணி வந்துடலாம். இந்த வனவிஹாருக்கு போற வழியில தான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்ல மால் ரோட் போற வழியில லெஃப்ட் சைட்ல ஒரு மிகப்பெரிய பஜார் இருக்குது. அந்த பஜாரோட நேம் டிபெட்டியன் பஜார். இப்போ மால் ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மி, ரேட் அதிகம். ஆனா இந்த பஜார்ல கலெக்ஷன்ஸ் அதிகம், ரேட்டும் கம்மி. ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஏத்த இடம் இதுதான். இப்போ தெரியுதுங்களா எதனால எங்களால் ஜூக்கு கரெக்ட் டைம் போய் சுற்றி பார்க்க முடியலன்னு? சரி விடுங்க, நம்ம பார்க்காத ஜூவா. அடுத்ததா நாங்க இங்க இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக்கபிள்லயே மால் ரோடுக்கு ரீச் ஆயிட்டோம். மணாலியோட காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம். மணாலியோட மால் ரோட். எங்க பட்ஜெட்டுக்கு செட் ஆகுற மாதிரி இங்க ஒரு பொருளுமே இல்ல. ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். மால் ரோட்ல அப்படியே ஹாயா உலாத்திட்டு இங்க இருக்கிற டாக்ஸி புக்கிங் கவுண்டர்ல போய் எதனால எங்களுக்கு இன்னைக்கு சோலாங் வேலிங் இப்படி சொதப்புச்சுன்ற டீட்டெயிலையும் விசாரிச்சுட்டு எங்களுக்கான ஃபுட்டையும் பார்சல் வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போய் சாப்பிட்டு தூங்கியாச்சு. ஒரு நிமிஷம், இந்த மால் ரோட் சரௌண்டிங்ஸ்லயே நிறைய பைக் ரெண்டல் ஷாப்பும் இருக்குதுங்க. இங்க 500 ரூபாயில ஆக்டிவா தொடங்கி 2000 ஹிமாலயன் ரைடர் வரைக்கும் எல்லா வண்டிகளுமே ரெண்ட்டுக்கு கிடைக்குது. மணாலியில இன்னைக்கு எங்களுக்கு கடைசி நாள். நாங்க புக் பண்ணியிருந்த காரும் ஷார்ப்பா 7 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. ஹோட்டல்காரங்க லக்கேஜஸை ரூம்லேயே வச்சுட்டு தான் போக சொன்னாங்க. பட் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு எங்களுக்கு இந்த ஹோட்டல்காரங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸோ எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எங்கள் கார்லேயே எடுத்துக்கிட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மணாலியில் எங்களுக்கு டே 3. ஆக்சுவலாக டே 2 நாங்கள் சோலாங் வேலி போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் சில பல சொதப்புகள், அந்த வேன் டிரைவர் பண்ண சில கூத்துக்களால் எங்களால் அங்கே சோலாங் வேலி போக முடியல. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் பஸ் பிடிச்சி சண்டிகர் போகணும். அதுக்குள்ளே போயிட்டு வரணுன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் 7:30க்குள்ளே கிளம்பிட்டோம். அநேகமாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா போகிற வழியில சுத்தமாக டிராஃபிக் எதுவும் இல்லை. நேற்று இதே ரோட்டில் தான் மணிக்கணக்காக டிராஃபிக்கில் நின்னோம். ஆனால் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்குள்ள கவர் பண்ணிட்டு வர முடியுதுன்னு. சோலாங் வேலி, ரோட்டாங் பாஸ், அட்டல் டனல், சிசு வேலி இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு பிளான் பண்ணுறவங்க காலையில் 7 மணிக்கே கிளம்புனாதான் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியுமா. 9 மணிக்கு மேலே இங்கே ஹெவி டிராஃபிக் இருக்குங்கிறதால ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே எங்களுக்கு இந்த டிரைவரை நான் சொல்லி தாங்க தெரியுது. Today what's the plan? Today we are going to Solang Valley, right? Yes. Is there any possible to go Atal Tunnel? No, it's not possible. Oh, Atal Tunnel is closed for all vehicle. all vehicles. How many days is closed, sir? I think after 2 or 3 days. 2 or 3 days. Why, sir? Atal Tunnel You may stuck in India also, no problem. अटल टनल के पास काफ़ी ज़्यादा बर्फ़ है इस टाइम पे. Okay. वहाँ पे बर्फ़ में गाड़ियाँ फंस जाएगी, इसलिए पुलिस वाले अलाउ नहीं करेंगे उस तरह. Okay. ஏதோ புரிஞ்ச மாதிரியே ஓகே சொல்ல வேண்டியது. ஏன் புரியாம அவர் என்ன சொன்னார்னா, பொண்டாட்டிங்க புருஷனை குறை சொல்றதை எப்படி தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி வின்டர் சீசனில் ஸ்னோ அதிகமாக இருக்கிற ஏரியாவில் ரோட் பிளாக்கிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாதுன்னு சொன்னார். ஸோ இந்த ரீசனால தான் போலீஸ்காரங்க அட்டல் டனல், சிர்சு வேலையெல்லாம் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லையா. அப்போ ரோட்டாங் பாஸும் போக முடியாது, சிசு வேலையும் போக முடியாது, அப்படிதானே? இந்த மாதிரி ஏடகுடமான டைம்லலாம் எதுக்குங்க ட்ரிப்பை போடுறீங்க? ஏமா தாயே, உடனே ஆரம்பிச்சிடாத.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்னோ இருக்கிற ஏரியாவோட கான்செப்டை புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம வின்டரில் மணாலி வந்திருக்கோம். அதனால தான் மணாலி சிட்டி தொடங்கி சோலாங் வேலி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்னோவாக இருக்குது. இதுவே மார்ச்சுக்கு அப்புறம் வந்தோம்னா இங்கே எங்கேயுமே நம்மளால் ஸ்னோ பார்க்க முடியாது. அதனால தான் சிசு வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஸ்னோவை பார்ப்போம். இதுவே மே ஜூனில் வந்தோம்னா சிசு வேலியில் கூட ஸ்னோ இருக்காது. ஸோ ஸ்னோவை பார்க்கணுன்னா ரொம்ப உச்சியில் இருக்கிற ரோட்டாங் பாஸ்ன்ற ஏரியாவில் போய் மட்டும்தான் பார்க்க முடியும். எது எப்படியோ ஸ்னோவில் விளையாடணும். அது எந்த சீசனில் எங்கே போய் விளையாட முடியுமோ அந்த இடங்களோட பேரை தான் டூரிஸ்ட் பிளேஸஸாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த டிரைவரும் ஆன் த வேல ஒரு ஸ்னோ சூட் ரெண்ட்டுக்கு எடுக்கிற கடையில் நிறுத்தினார் தான். பட் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். அவ்வளோதாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே எங்களை சோலாங் வேலிக்கு கொண்டு போய் விட்டாச்சு. நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் தான் சோலாங் வேலி. இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம். ஆக்சுவலாக சிரமப்பட்டது வந்து வர வழியில் கிடையாது, இங்கே சீட் பண்ணுற சில டிரைவர்ஸால் தான் அதிகமாக சிரமப்பட்டோமே. நேற்றே இங்கே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வேன் டிரைவர் எங்களை ஏமாத்துறதுனால எங்களால் வர முடியல. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு வேனை ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு ட்ராப் பண்ண சொல்லிட்டோம். ஆக்சுவலாக நேற்று அந்த டிரைவர் சொன்னது உண்மைதான் போல. நாங்கள் வந்திருந்த டைமில் சோலாங் வேலிக்கு டெம்போ ட்ராவலர், பஸ்ஸு, சின்ன காருங்க இப்படி எதுவுமே அலோவ் பண்ணலைங்க. பொலேரோ, ஸ்கார்பியோ, ஜிம்னி, தாரு, ஜிப்சி இப்படி 4 வீல்ஸ் டிரைவ் உள்ள கார்ஸ் மட்டும்தான் அலோடே. இங்கே ரோடு ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருக்கிறதால வண்டிங்க நிறைய ஸ்லிப் ஆகிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் போலீஸ் இந்த வண்டிங்களை அலோவ் பண்ணலை போல. ஓ, அப்போ நம்ம தான் விவரம் தெரியாமல் வேன் டிரைவர் தப்பாக நினச்சிட்டோமோ? அப்படிலாம் இல்லை, அந்த வேன் டிரைவர் பண்ணது ஃப்ராடுத்தனம் தான். ஏன்னா இது நேற்று புதுசாலாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ணலை. ரோடு க்ளோஸ் பண்ணி 2 நாள் ஆகுது. இந்த விஷயம் அந்த ஹோட்டல்காரனுக்கும் அந்த வேன் டிரைவருக்கும் நல்லாவே தெரியும். இதை மறைச்சு வெறும் 3 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து 1 டேக்கான ரெண்ட் வாங்கினது தப்பு தானே. அவன் ஒழுங்காக உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு எப்படி இந்த வண்டியை நம்ம புக் பண்ணோமோ அதே மாதிரி இதை நேற்றே நம்ம புக் பண்ணிட்டு சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாமே. இதுக்கு தான் இந்த மணாலிக்கு எல்லாரும் பேக்கேஜ்லேயே போகிறாங்க போல. நம்ம இண்டிவிஜுவலாக போகிறோமோ பேக்கேஜில் போகிறோமோ அது விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்த வண்டி போகாது, தனியாக 4 வீலர் எடுத்து தான் போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி ரெண்ட் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்லை, கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு சுற்றி பார்க்க தானே தோணுமே. அப்படி பே பண்ணி பேக்கேஜ்லேருந்து வந்தவங்கள எத்தனை பேரை நம்ம அங்கே மீட் பண்ணோம்? அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்த வண்டியோட கான்டாக்ட் டீட்டெயில் எப்படி கிடைச்சது உனக்கு? ஆன்லைனில் தான். நேற்று ஈவினிங்க்கு மேலே ஆன்லைனில் நிறைய டிரைவர்ஸோடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதில் கணேஷ் ஜோஷிங்கிற டாக்ஸி புக்கிங் ஏஜென்ட் கிட்ட ஒரு காருக்கு 5500 ரூபாய் வீதம், 2 காருக்கு 11000ன்னு புக் பண்ணோம். ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் நார்மலாக இவ்வளோலாம் வாங்க மாட்டோம், பட் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே மற்ற வெஹிக்கல்ஸ் சோலாங் வேலி போக அலோடு இல்லைங்கிறதால அங்கே இருக்கிற டாக்ஸி அசோசியேஷன் ரேட்டை அப்படியே டபுளாக ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட கம்மியாக நாங்கள் சார்ஜ் பண்ணால் எங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பாதிக்குங்க அப்படின்னு உண்மையாக ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் இவரோட காரையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இவரோட சர்வீஸ் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக தரோம். நாங்கள் இந்த சோலாங் வேலி ரீச் ஆனதுலேருந்து ஃப்ரெஷ் ஸ்னோவை பார்த்ததுலேருந்து பயங்கர குஷி, செம்ம ஆட்டம், நேரம் போகிறதே தெரியல. எங்கள் கண்ணு முன்னாடி நார்னியா, ஃப்ரோசன் 2 இந்த மாதிரி படம்லாம் ஓடுற மாதிரியே தோணுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே பார்க்காம செம்மையாக விளையாண்டோம். இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பக்கத்தில் இருந்த சின்ன கடையில் மேகி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணோம். நம்ம வீட்டு பொம்பளைங்களே பேரம் பேச விட்டா போதும், அடிமாட்டு ரேட்டுக்கு பேரம் பேசுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆயா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரெண்ட்டுக்கு விடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஒரு செட்டுக்கு 300 ரூபாய் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட 50 ரூபான்னு பேரம் பேசி ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண அலும்பு இருக்கு, ஐயோ முடியலை. நீ முதுகுலடி அப்படியே வெறுப்ப பாரு. கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு நேராக அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். ஜிப்லைனில் தான் குழந்தைங்களை ஏற்றிவிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் ஜிப்லைனில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் அதே மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர். இதை முடிச்சுட்டு திரும்ப நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு நியர்லி 10 மினிட்ஸ் எடுக்குது. இப்போ நாங்கள் டியூப் இருக்குல்ல,
அந்த டியூப்ல சறுக்கி விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டியூப்ல இல்லாம தான் ஷூலயே சறுக்கி சறுக்கி விழறோம் எங்க பாரு, அது வேற. பட் இப்ப காசு கொடுத்து சறுக்கி விழ போறோம். 4 ஆக்டிவிட்டிஸ் ஆஃபர்ல 1500 ரூபாய்க்கு தரோன்னு சொன்னவங்க கிட்ட பேரம் பேசி அதே 4 ஆக்டிவிட்டிஸை 500 ரூபாய்க்கு விளையாட ஒத்துக்க வச்சோம். அதையும் எங்க ஃபேமிலியில ஆளுக்கு ஒரு கேமா பிரிச்சு விளையாண்டோம். இப்படியே 2 மணி வரைக்கும் நேரம் போனதே தெரியல. செம்ம ஆட்டம். ஹைட் கம்மியாக கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த மணாலி ட்ரிப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நல்ல நல்ல லொகேஷன்ஸ்ல வருது. நல்லா ட்ரிப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த குளிர்ல தாக்கு பிடிக்க முடியுதா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? தாக்கு பிடிக்க முடியுது, பரவாயில்ல. பரவாயில்லையா? ஓகே ஓகே. சார், எப்படி இங்க டெம்பரேச்சர் எந்த லெவல்ல நீங்க வரும்போது மினிமம் எவ்வளவு இருந்தது, மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தது, எப்படி நீங்க பாத்திருப்பீங்க? நாங்கள் இங்கே வந்து இறங்கும்போது -2 வந்தது மணாலியில். ஓகே. அப்புறம் நேற்று ஈவினிங் வந்து ஒரு 6 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் திருப்பி நைட்டு -1 வந்துச்சு. ஓகே. இப்போ நான் -1 -2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். நேற்று அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்னோஃபாலும் இல்லை, குளிரும் இல்லை. ஆனால் மேனேஜ் பண்ணலாம். இங்கே என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் இந்த மணாலியில் கிடைக்குது, கொஞ்சம் கிளியராக சொல்றீங்களா? சார், இங்கே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஆனால் மெயினாக மேகி தான் சார் எங்கே போனாலும் கிடைக்கும். இங்க மேகி மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மேலே வந்தீங்கன்னா வரும்போதே சப்பாத்தி ரொட்டி வாங்கிக்கிட்டு சப்ஜி வாங்கிக்கோங்க, வயிற்றுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மேகி தான். மேகிலையுமே நார்மல் இருக்குது, மசாலா இருக்கு. மசாலா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நார்மல் வாங்கினீங்கன்னா வாயில வச்சிங்கன்னா சாப்பிட முடியாது. சூடாவே சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஆனால் எது கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ணாதான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒருவேளை நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கல, அதனால கம்மியாக சாப்பிட்டா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஓகே. ட்ராவல் டயர்ட் ஆகிடுவோம். ஓகே. அவ்வளோதான், முதல் 2 தான். சரி, ஓகே. இந்த மணாலி ட்ரிப்பே வந்துட்டு சிர்சு, அட்டல் அண்ட் சோலாங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தாங்க நாங்கள் ட்ரிப்பே பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்து சோலாங் வேலி மட்டும்தான் ரீச் பண்ண முடிஞ்சுது. வின்டரில் சிர்சு வரைக்கும் போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். ஆனால் லாஸ்ட் 2 டேஸாக வரலாறு இருக்காத பனிமழையாம், அதனால தான் இந்த அளவுக்கு பிளாக்காம். 2 டேஸ் முன்னாடி போயிட்டு இங்கே வந்தவங்க கூட சிர்சு வேலை வரைக்கும் போயிட்டு தான் வந்தாங்களாம். எனக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஸ்கிப் பண்ணலை, வண்டி போகலை, அதனால தான் இது ஸ்கிப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி ரோட்டாங் பாஸ் இப்போதைக்கு ஓப்பன் ஆகாது. மே மாதத்துக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். ஸோ நாங்கள் மே மாதம் மறுபடியும் ரோட்டாங் பாஸ் போகிறதுக்காக இங்கே வரலான்னு நினச்சிருக்கோம். அப்போ வரும்போது உங்களுக்கு அட்டல் டன்னலையும் சிர்சு வேலையும் கிளியராக விலாக் எடுத்து போடுறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த சோலாங் வேலி தான் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. 3:30 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வண்டி ஏறி 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் மணாலி ISBT பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஆன் த வேல தான் வசிஷ்டா டெம்பிள், ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. மார்னிங்கே நாங்கள் அங்கே போகலான்னு தான் நினச்சோம். பட் ரோடு பிளாக்குங்கிறதால அங்கே அலோடு இல்லை. ஈவினிங் மனு டெம்பிள் போகலான்னு கூட நினச்சோம். ஆனால் எல்லாருமே செம்ம டயர்டாக வந்தோமா, ஸோ அங்கேயுமே போகலை. இந்த மனு டெம்பிள் நேற்றுக்கு ஈவினிங் நம்ம பார்த்த ஹடிம்பா டெம்பிள்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபேமஸான புத்திஸ்ட் மானஸ்ட்ரியும் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாததால் அதையும் ஸ்கிப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. Day 2 சொதப்பனதால தான் இந்த பிளேசஸ்லாம் நாங்கள் பார்க்க முடியாமல் போச்சுங்க. அண்ட் இங்கிருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கசோல்னு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிகரன் டெம்பிள், அதில் இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இது எல்லாமே வேர்ல்ட் ஃபேமஸ். பட் எங்கள் பிளானில் இதுக்கு நாங்கள் நாள் தனியாக ஒதுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து சோலாங் வேலி ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டோம். பயங்கர திருப்தியாகிடுச்சு எங்களுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, மணாலிக்கு ஒரு பெரிய குட் பாய் சொல்லிட்டு இங்கே இருக்கிற ISBT கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுனா மணாலியிலேருந்து அடுத்தது கவர்மெண்ட் பஸ் மூலயமா சண்டிகருக்கு போக போகிறோம். நாங்கள் அம்ரிஸ்டர் அடுத்ததாக போக போகிறோம். ஸோ அதனால தான் சண்டிகருக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். இதுவே நீங்கள் வந்து மணாலி ட்ரிப்பை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு டேரெக்டாக சென்னை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மணாலியிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு பஸ் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சென்னைக்கு சூப்பர் சூப்பர். சரி, இப்போ இந்த மணாலி ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம்.
சென்னை டு டெல்லி ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 820. நாங்கள் சிம்லா போயிட்டு மணாலி வந்தோம். நீங்கள் டைரெக்டாக மணாலி வர மாதிரி இருந்தால் டெல்லியிலேருந்து மணாலிக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபேரா ஒரு ஆளுக்கு 912 ரூபாய். ரூம் ரெண்டா ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் வீதம் 2 நாளைக்கு 2400 ரூபாய் ஆச்சுங்க. இதுக்கு ஹீட்டருக்கு மட்டும் தனியாக 2 நாளைக்கு 800 ரூபாய் வாங்கினாங்க. போகாத இடத்துக்கு வேன் ரெண்டா எங்க 12 பேருக்கும் சேர்த்து 3500 ரூபாய் ஆச்சு. யூஸ் பண்ணாத ஸ்னோ ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய். நெக்ஸ்ட் டே 7 சீட்டர் ஸ்கார்பியோ கார் ரெண்டா 5500 ரூபாய் ஆச்சுங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் அண்ட் சோலாங் வேலியில் ஆக்டிவிட்டீஸ்க்கு 500 ரூபாய். ரிட்டர்ன் நாங்கள் சண்டிகர் போனோம். நீங்கள் டெல்லிக்கு மணாலிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பஸ் ஃபேரா 912 ரூபாய் ஆகுங்க. அண்ட் டெல்லியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஃபேரா 820 ரூபாய். அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இவ்வளோ தாங்க செலவாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.